Hey guys, welcome back to WAT சேனல். இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன அன்பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இவன் திடீர்னு அன்பாக்ஸ்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் ஒரு புதுசாக ஒரு டேப் வாங்கியிருக்கேன். அதை பற்றி நான் அன்பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னடா நீ இதில் அன்பாக்ஸ் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, இதில் எப்படி கேமரா ஷாட்ஸ் எப்படி இருக்குது, கேமிங் எப்படி இருக்குது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் இதோட ரேம் எவ்வளோ, இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஓகே கைஸ், இதுதான் அந்த டேப் பார்த்தீங்கன்னா தெரியும், சாம்சங் டேப் 8. ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ வாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்னு பார்க்கலாம். இதோட ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 6.0. இன்னும் ஆண்ட்ராய்ட் 10க்குலாம் இது இன்னும் வரல. அது இன்னும் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணாங்கன்னா கூடிய சீக்கிரம் அதுவும் வந்துடும். ஸ்க்ரீன் சைஸ் வந்து 10.1 inches, ரெசல்யூஷன் வந்து 1920 x 1200 பிக்சல்ஸ் வந்து 224. ப்ராசஸர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.6 GHz Exynos 7870 octa-core ப்ராசஸர். ரேம் வந்து 2 GB ரேம். ஃப்ரண்ட் கேமரா வந்து 2 MP, பேக் கேமரா வந்து 8 MP. அண்ட் பேட்ரி லைஃப் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 15 hours வரும். இது நீங்கள் யூஸ் பண்ணாலும் 15 hours தான் வரும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கெப்பாசிட்டி வந்து 7300 mAh. இது வந்து வெயிட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.50 தான் இருக்குது. ஸோ இது ஈஸியாக எங்கே வேணால் கேரி பண்ணி போகலாம், வெயிட் பிரச்சனை எதுவும் கிடையாது. ஓகே, இது இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குன்னு. ஸோ உள்ளே ஒரு ஷீட் மாதிரி போட்டு டேப் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நல்லாயிருக்கு. அப்படி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சார்ஜர் கேபிள் இருக்குது. பாக்ஸு இதில் வந்து வாரண்டி கார்டு அதெல்லாம் இருக்கும் போல், அதுதான் இருக்குது, உங்களுக்கே தெரியும், நான் எதுக்கு சொல்லணும். இது அப்படியே வச்சிடலாம். என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் உள்ள. ஸோ அதுதான் வாரண்டி கார்டு இருக்குது. அப்புறம் மேனுவல் இருக்குது, ஃபோனோட மேனுவல். வேறு சார்ஜர் கேபிள், அவ்வளோதான். வேறு எதுவும் இயர்ஃபோன்ஸ் எதுவும் கொடுக்கல, வெறும் டேபும் சார்ஜர் கேபிளும் அப்புறம் மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கல. ஓகே, இப்போ அந்த ஷீட் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, ஆன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் வந்து கோல்டு கலர் வாங்கியிருக்கேன். எத்தனை பேர் கோல்டு பிடிக்கும்னு தெரில, ஆனால் எனக்கு இது பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருந்துச்சு, அதனால தான் நான் வாங்கினேன். ஓகே, இப்போது ஓப்பன் பண்ணியாச்சு. சாம்சங் டேப் 8 செக்யூர்ட் பை நாக்ஸ். சூப்பர். ஓகே, நீங்களும் அந்த மாதிரி டேப் வாங்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அமேசான் லிங்க்கு, அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னா 15,000 தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் ஆகுது. செட்டிங்ஸ் போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் போயிட்டு அபவுட் டேப் எங்கே இருக்குது, அங்கே இருக்குது. ஓகே, கேலக்ஸி டேப் 8.
ஓகே, இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமிங் நல்லா வருது, கேமரா ஷாட்ஸும் ஓகே. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஹீட்டெலாம் ஒன்றும் ஆகலை, நார்மலாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், 2GB ரேம். வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடலாம். ஸோ கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நான் ரெக்கார்ட் பண்ணுற கேமராவில். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் நான் பார்த்துக்கிறேன். இந்த தடவை கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. ஸோ எங்களுக்கு இப்போது 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்காங்க. எங்களுக்கு உங்களோட இன்னும் கொஞ்சம் ஆதரவு வேணும். ஏன்னா நான் உங்களுக்காக தான் வீடியோ போடுறோம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது ட்ரைபாட் வேறு எனக்கு சரியில்லை, அது மேலே டாப் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது, அதனால தான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொஞ்சம் கரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போது இதோட கேம் ப்ளே வீடியோ பார்க்கலாம். கேம் ப்ளே வீடியோ பார்த்துட்டு அப்புறம் கேமரா ஷாட்ஸ் பார்க்கலாம். நான் ஏற்கனவே பப்ஜி கேம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி கரெக்டாக வருதான்னு. ஓகே, சீக்கிரமாக தான் உள்ளே போயிடுச்சு. நார்மல் ஃபோன்லாம் 2GB ரேம் இருக்கிற ஃபோன்லாம் அவ்வளோ சீக்கிரமாக உள்ளே போகாது, டேப் பண்ணுறதுனால சீக்கிரமாக போயிடுச்சுங்கள. ஓப்பன் ஆகுது. ஓகே, என்னோடய பப்ஜி ஐடி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தரேன். ஓகே, இது செட்டிங்ஸ் போய்ட்டு இது எவ்வளோ வரைக்கும் கிராஃபிக்ஸு எவ்வளோ வரைக்கும் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஹெச்டி மீடியம் வச்சுருக்கேன், ஹெச்டி வரைக்கும் தான் வருது. இதில் மூவி வச்சுக்கலாம், ஸ்டைல் அதெல்லாம் விட்டுடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி. ஓகே, இப்போ சும்மா ஒரு கேம் ப்ளே போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது புதுசாக அப்டேட் வந்ததுனால நான் எதுவும் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கேன், இல்லைனா டிடிஎம் போட்டிருக்கலாம், குயிக்காக முடிஞ்சிருக்கும். சரி, வார் போட்டு பார்க்கலாம். ஓகே, கேம் ப்ளே பார்த்துட்டு வாங்க.
I need a weapon. Okay. I need a weapon. Enemies ahead. Form up on me. Okay. Enemies ahead.